ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்காக இன்ஸ்டா பேஜில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அதில் வந்து பூஜை பொருள்லாம் எப்படி பளிச்சுன்னு கழுவுறதுன்றத பார்த்துருந்தேன். அந்த இதை தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகல. ஆனால் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, எலுமிச்சை பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல பெரிய 1 ஸ்பூனாக ஆட் பண்ணேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது கூடவே கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணேன். வினிகர் ஆட் பண்ண உடனே நல்லா நுரையா வந்துருந்துச்சு. அதுலேயே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் இன்ஸ்டா ரீல்ஸில் நான் பார்த்தது. ஸோ அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு பாத்திரத்துலேயும் இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுடு தண்ணியில் வச்சுட்டேன். இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது தேய்க்கணுமா என்னன்னு தெரில. எனக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பத்தலை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பால் பொங்குச்சான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊர்லலாம் எல்லாருக்கும் கண்டினியூஸாக 4 நாள் லீவில் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த பொங்கல் ஹாலிடேஸை. நாங்கள் இங்கே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிவிட்டு சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் மார்க்கெட் போடுவாங்க. சண்டே மார்க்கெட் சொல்லிவிட்டு. ஸோ அதில் போயிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் அப்படின்னு புதினா, கொத்தமல்லின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சுட சுட சூப்பரான பிரியாணி செஞ்சுருந்தேன். அவ்வளோ எம்மியாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் மாதிரி, சிக்கன் ரோஸ்ட் மாதிரி செஞ்சுருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. இது அப்படியே கருவேப்பிலை ரோஸ்ட்டு மாதிரி. இதோட பேர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சிக்கன்னே சொல்லலாம். ஏன்னா கருவேப்பிலை பொடியெலாம் நிறைய போட்டு நல்லா பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். சண்டே ஸ்பெஷல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு அதையும் சொல்லுங்கள். தேங்க் யூ கைஸ்.